பொங்கல்ல தெரியுதா அந்த குளம் நல்லா இருக்கு. வாழை மரம் வச்சிருக்காரு பாருங்க எப்படி இருக்கு. பண்ணைக்கு இதுல ஒரு மாமரம் ஒன்று நிற்குது. தண்ணி இருக்குது. குளம் பக்கத்துல இருக்கிறனால மேல அத்திவாரம் நல்லா அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காரு மச்சான். ஆட்டுப்பட்டி குடமுலா வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்கு. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சூப்பரான இடம். ஒரு புளியை பிச்சு சாப்பிடுப்பா. கிளிநொச்சி கந்தன் குளம். எண்ணினிய சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கிளிநொச்சி செல்வாநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், மண் பாதை தான். நல்ல பெரிய அகல பாதை. ஆனால் வந்து பாதை வந்து மண் பாதை தான். உங்களுக்கு நான் முதல் பாதையே காட்டிடுறேன் பாருங்க. செல்வாநகர் குளத்து பகுதியோட வரும். பின்னுக்கு வந்து குளமும் இருக்குது. இது வந்து இந்த மீன் திட்டங்கள் செய்கிற ஆக்களுக்கு இந்த காணி ஒரு நல்ல உகந்த காணியாக இருக்கும். காணிக்குள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வீடும் இருக்குது. வாங்க உள்ளே போவோம். ஓகே, இப்போ நான் காணிக்குள்ள வந்துட்டோம். இஞ்சால நிறைய வாழை மரங்கள் நிற்கிது பாருங்க. உள்ளுக்கு போய் ஒருக்கா பார்ப்போம். இஞ்சால மதிலுக்கு வந்து அத்திவாரம் போட்டிருக்கு பாருங்க. மேற்கொண்டு நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி அத்திவாரம் போட்டிருக்குது. பொங்கல்ல தெரியுதா அந்த குளம்? அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தன் குளமா. அந்த கந்தன் குளத்து பகுதியோடு தான் இந்த 1.5 ஏக்கர் காணி இருக்குது. அதாவது பண்ணைக்கு அற்புதமான காணியாக இருக்கு. வேணும்னு சொன்னால் ஆடுகள் மாடுகள் அந்த மாதிரி கோழிகள் வளர்க்குறதுக்கு, மேய்ச்சலுக்கு, மற்றது தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. பக்கத்திலேயே குளங்கள் இருக்குது. பண்ணைக்கு ஒரு உகந்த ஒரு காணியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முடிய போ ஒரு வீடும் இருக்குது. ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. அதுகளையும் பார்ப்போம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க மீன் வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி குளக்கரையோட காணி வேணும்னு கேட்டிருந்தீங்க. இதை விட ஒரு உகந்த காணி உங்களுக்கு வந்து அமையாது மீன் வளர்க்குறதுக்கு. இந்த பகுதி ஃபுல்லாக அப்படியே வெட்டி அப்படியே எடுத்து போட்டு இங்கே பாருங்க. இந்த நான் காட்டுற இந்த பகுதியெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வெட்டி எடுத்து வெளியில் எடுத்து நீங்கள் இதில் இருந்தே மீன் வளர்க்குறதுக்குரிய அந்த திட்டத்தை ஆரம்பிக்கலாம். அங்கால பாருங்க கந்தன் குளம் தெரியுது பாருங்க. காணி இருக்கிற இடம் வந்து புட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள தண்ணி ஏறாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தண்ணி ஏறாது, அப்படியே நிற்கும். வீட்டுக்கு தண்ணி வரும்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே மீன் வளர்ப்பு திட்டத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு காணி உண்டு. இப்படியே போனோம்னா மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இதில் ஒரு மாமரம் ஒன்று நிற்குது. இந்த அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்கண்டுகள் இருக்குது. மற்றது வந்து வாழை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. இதில் கரும்பு மரம் நிற்கிது. கட்டுக்கிணறு ஒரு கப்பாப்பமா. மேலால் தண்ணி இருக்குது. குளம் பக்கத்தில் இருக்கிறனால மேலால் தண்ணி இருக்குது. இந்த நேரமும் மோட்டரை போட்டு அடித்தா அது தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்கு போட. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுல்லாக மாமரம் தான் வச்சிருக்காரு. இந்த சைடு எல்லாம் மாமரங்கள் வச்சிருக்காரு. இந்தா நல்ல மண். உண்மையாலுமே தோட்டத்துக்கு அருமையான மண். நெஞ்சு வருங்க. நல்ல சொப்டான மண். இந்த சைடில் ஃபுல்லாக மாமரங்கள் வச்சிருக்காரு பாருங்க. அதே மாதிரி இஞ்சால பக்கமும் வந்து அத்திவாரம் கட்டிட்டுருக்கிறார். மதில் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அத்திவாரம் வந்து வச்சிருக்காரு பாருங்க. இந்தா முன் துண்டுக்கு அப்படியே நீங்கள் மதில கட்டலாம். இந்த மரங்கள், அந்த டிசைன் மரம் பாருங்க. அந்த மரங்கள் வளர்ந்தா வடிவாக இருக்கும். இந்த பெரிய பெரிய கொம்பனிகளில் இருக்கும் இந்த மரங்கள் பாருங்க. இந்தா அதுக்கு எனக்கு பேர் தெரியலை. பேர் தெரிஞ்சாக்க கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு தெரியல. இப்போ இதில் பாருங்க மாமரம் நிற்கிது. இஞ்சால ஒரு மாமரம் நிற்கிது. அப்படியே அங்கால போனோம்னா இதில் ஒரு கொய்யா ஒன்று நிற்கிது. இது வீட்டுக்கு பின்பகுதி. இப்போ நாங்கள் வந்துட்டோம். அப்படியே வீட்டுக்குள்ளே மச்சான் வீட்டுக்குள்ளே போயிடாது. 2 ரூமா 3 ரூமோடா பாருங்க. அவ்வளோ டிசைன் பண்ணி வச்சிருக்காங்களப்பா. ரசிகன் தான் போட காலை. ஆறு ஆளுது இன்ஜினியரா? நல்லா அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காரு மச்சான். சூப்பராக இருக்குது. பாருங்க பாருங்க இந்த மாதிரி இருக்குது. இஞ்சால அந்த வித்தியாசமான குரோட்டன் கண்டுகள் எல்லாம் வச்சிருக்காரு.
ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வீட்டோட அமைப்பு வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சாமி அறை. இது ஹோல். மேலே ஓடு தான் போட்டிருக்காங்க, கேபிள் கூரை. இஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இப்படியே போனோம்னா இஞ்சால இது கிச்சன். அப்படியே போனோம்னா இஞ்சால ரூம் ஒன்று இருக்குது. இந்த ரூமுக்கு அங்கால வெளியில் வந்து கதவு இருக்குது. நீங்கள் திறந்து வெளியில் போய்கொள்ளக்கூடிய மாதிரி கதவு வந்து செட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ரூம், 3 ரூம் கோல் கிச்சன் இருக்குது. வீடும் ஓகே, நல்லா தான் இருக்குது. நிறைய பூக்கண்டுகள் வச்சிருக்காரு பாருங்க. இஞ்சால டாய்லெட் வசதி எல்லாம் இருக்குது. அப்படியே இதுக்கால அப்படியே போனோம்னு சொன்னால் இஞ்சால அத்திவாரம் இந்த தூண் போட்டிருக்கு. என்னதுக்கு மச்சான்? ஆட்டுப்பட்டி. ஆடு வளர்க்குறதுக்கு ஒரு 9 தூண் போட்டு செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கூரை மட்டும் போட்டால் சரி. கூரை போட்டு கீழே அடைச்சா சரி. இந்த ஆட்டுப்பட்டி அங்கால ஒரு கோழி கூட ஒன்று இருக்குது பாருங்க. நல்லா இருக்குது உண்மையா. காணி சூப்பராக இருக்குது, நல்லா குளிர்மையாக இருக்குது காணி. நல்லா இருக்குது. வாழை மரம் வச்சிருக்காரு பாருங்க, எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, இதில் அந்த குடமிளகா நல்ல தோட்டத்துக்கு ஏற்ற மண், அருமையான மண். இங்கே குடமிளகா வந்திருக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு. இங்கே இந்தால ஃபுல்லாக நீங்கள் தோட்டம் செய்யலாம். தோட்டம் செய்கிறதுக்கு இந்தால நிறைய இடங்கள் இருக்குது பாருங்க. அங்கால இன்னும் இடம் இருக்குது. அப்படியே நான் அடுத்த உங்களுக்கு குளத்துக்கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்க. குளத்தையும் காட்ட போகிறேன். மொத்தம் வந்து 1.5 ஏக்கர் காணி இருக்குங்க. நல்ல விஸ்தாரமான காணி பாருங்க. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்யக்கூடிய மாதிரியான ஒரு காணி ஒன்று உண்மையாலுமே. பண்ணைக்கு ஏற்ற காணியாக இருக்கும், அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் நிறைய புல் இருக்குதுங்க. ஆடு மாடுகள் வளர்க்க கொள்றதுக்கு சூப்பரான இடம் உண்மையாலுமே. இதில் ஒரு ஆத்தி மரம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆத்தி மரம் கொண்டு பாருங்க, அப்படி எவ்வளோ அழகா வச்சிருக்கிறாங்க. கீழே இது பண்ணி நல்ல நல்லா இருக்குதுங்க உண்மையா. புளிய மரம் ஒன்று இருக்கு. காய் நல்ல காய் இருக்கு பாருங்க. புளி இஞ்சால ஒன்று இருக்கு. 2 புளிய மரம் இருக்குது. காயலை பாருங்க எப்படி காயிட்டு. புளி விற்கிற விலைக்கு நீங்கள் புளி வந்து வாங்க தேவையில்லை கடையில். சும்மா உண்டை பிச்சு சாப்பிடுவோங்க. ஒரு புளியை பிச்சு சாப்பிட்டுப்பா பம்பளை. மழைக்கு நல்லா இருக்கும். பார்த்து போகணும், பாம்புகள் இருக்கும். நிறைய பேர் குளத்து கரையோட கேட்டிருந்தீங்க. இங்கே ஒரு சம்பு பத்த மாதிரி காலை வைக்கே பயமாக கிடக்கு எனக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம். நீங்கள் ஏதோ அதில் வர கமிஷனுங்கள் சந்தோஷமாக தந்துட்டு எடுப்ப முடியல. நிறைய பேர் காணிகளை பார்த்து ஏமாற்றி வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. கவலையாக தான் கிடக்கு, என்ன செய்கிறது. நேர்மையாக நீங்கள் எங்கள்கிட்டயே தாராளமாக எடுக்கலாம். கதைச்சி பேசி நீங்கள் சொந்தங்களை விடுறதும் பந்தங்களை விடுறதும் வந்து எங்களுக்கு கட்டத்தை கொடுக்குறீங்க. பாருங்கள், குளம் காட்டுறேன் பாருங்க. இந்தா கிளிநொச்சி கந்தன் குளம்.
இதில் பண்டு மாதிரி அடிச்சிருக்கார், இதில் வேலி போட்டிருக்கார். இதோட அவற்றை எல்லாம் வந்து முடியுது. இப்போ இவ்வளவு இடத்தையும் வந்து இதில் தென்னை வச்சிருக்காரு பாருங்க, நியாயமான தென்னை வச்சிருக்காரு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 தென்னைக்கு மேலே இருக்குமென்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து ஒரு எவ்வளோ மாறி மழை பெஞ்சாலும் குளம் வந்து மேலே தண்ணி வந்தாலும் ஆக மேலே வராதுன்னு சொல்கிறார். இப்போ நான் நடந்து போகிற தூரம் இந்த இவ்வளோ தூரத்தோட நிற்குமன்ற மாதிரி தான் சொல்கிறார். ஆக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஓகே, குளத்தோட நிறைய பேர் காணி கேட்டிருந்தீங்க, நல்ல காணி மிஸ் பண்ணாங்க. அவசர விற்பனைக்காக வந்திருக்குது. மீன் வளர்க்குறதுக்கு அருமையான ஒரு காணி, தோட்டம் செய்கிறதுக்கும் நல்ல காணி உண்மையாலுமே. சரி உறவுகளே, வேறு என்ன, மறக்காமல் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் எங்களுடைய நம்பரை தரம் கண்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக நீங்கள் எங்களோடய எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் கூடுதலாக ஒன்றும் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறதும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த காணியோட விலை வந்து 80 ரூபா சொல்கிறேன். அவற்ற விலை வந்து 80 லட்சம் ரூபா சொல்கிறேன். 1 ஏக்கர் காணி 80 லட்சம் ரூபா சொல்கிறேன். நல்ல காணி. ஆனால் விலை வந்து கதைப்பம், சொல்கிற விலைக்கு யாரும் எடுக்கல தானே, பேசி எடுக்கலாம். ஓனரோட விலை இந்த விலை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் விலையை வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உறவுகளே, வேறு என்ன, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.